பரமச்சோம் வாடங்க வா அப்படி பணம் வாங்கினா தரமாட்டியா எவனும் தப்ப முடியாது 1500 கொடுத்துட்டு 5000 தானே நடக்கணும். உங்களுக்கு பணம் தரணும்னு எனக்கு ஆசை தானே, ஆனா தினம் ஒருத்தன் நீ டார்ச்சர் பண்றானே. அவன் உன்னை டார்ச்சர் பண்றதுக்கு நீ எனக்கு பணம் தரக்கு என்ன லிங்க்? அது அப்புறம் சொல்றேன். அவன் கைய கால உடைச்சாதானே உங்க பிரச்சனை சால்வ் ஆகும். என்னடா பேசுற? கைய கால நீ ஓடி அதை ஏன்டா சொல்ற? அத செய்யறதுக்கு 1000 ரூபாய் பணம் வேணும்னே. எது வாங்குன என்னடா நினைச்சிட்டு இருக்க? அண்ணே முதல்ல ஒரு 1500, இப்போ ஒரு 1000மா எல்லாத்தையும் வட்டியோட சேர்த்து இன்னைக்கே பைசல் பண்ணிடுறேனே. அப்படியா? அப்ப அவன் டார்ச்சர்னால தான் எனக்கு பணம் தரலையா? ஆமாண்ணே. எதுக்காக டார்ச்சர் அத சொல்லு முதல்ல. வற்புறுத்தாதீங்க, நான் அப்புறம் சொல்றேனே. முதல்ல பணத்தை கொடுங்க அண்ணே சீக்கிரம்னே. சரி எல்லா பணத்துக்கும் இன்னைக்கு வட்டியோட சேர்த்து கிளியர் பண்ணிடுறியா? இப்பவே கிளியர் பண்ணிடுறேன். சத்தியமா கிளியர் பண்றேன்னு வேட்டிய போடுறான்டா. டேய் உன் வேட்டிய போடுறான்டா. ஏன் வேட்டியா? தாண்டு. அதக்கு குமுங்க அதக்கு குமுங்க அதக்கு என்னடா தாண்ட சொன்னா டான்ஸ் ஆடுற? இதுவும் டாண்டற மாதிரி தானே. இப்படி தாண்டா சத்தியம் அப்படி சக்சஸ் ஆகும். உங்க நல்ல மனசுக்கு ஆயிடும்னே. 1000 ரூபாய் தாங்கனே. யோசிக்காதீங்கனே. டேய் இப்போ உன் டான்ஸ் சத்தியம்னு நம்பி உனக்கு 1000 ரூபாய் தர்றேன். ஆனா இன்னைக்கே என் மேட்ட பூரா செட்டில் பண்ணிரணும். அண்ணே கண்டிப்பா நீங்க வாங்காம போக மாட்டீங்கனே. இன்னைக்கு எனக்கு வேணும்டா. அட இப்ப தரேனே. அது அப்படி பேசி பழகு. அட விசில் அடிக்கிறா. வாங்கடா டேய். சீக்கிரம் ஓடியாங்கடா. இங்கே ஆள் வச்சிருக்கற நீ. ஆமாண்ணே. வெரி குட்ரா. என்ன பண்ணேன்னு பாருங்கண்ணே. நான் கண்ணால பாக்கணும் இன்னைக்கு. அம்மா அப்படி யாரா உன்னை டார்ச்சர் பண்றவன்? இந்தா பாப்பீங்க. யாரா அவன்? எங்கடா இருக்கான்? இருங்க சொல்றேன். டேய் இவனை தூக்கிட்டு போய் கை கால முடிச்சு கொண்டாங்கடா. என்ன கை கால சொல்ற? டேய் அரே போலமா டார்ச்சர் பண்ணதே நீதான்டா. போடா. ஐயோ டேய் விட்டுடா. கையால அடிக்கிறது உலக வழக்கம். உலக்கு எடுத்து வாயில நெல்லு குத்துறது என்னடா புது பழக்கம். இதுல 1000 ரூபாய் இருக்கு. எல்லாரும் போய் பிரியாணி சாப்பிடுங்க. மறுபடியும் பணம் கட்டி டார்ச்சர் பண்ணானா சொல்லி விடுறேன். வந்து அவங்கிட்டே பணத்தை வாங்கி அவனே வெளுத்துருவோம். இப்ப நீங்க போலாம். ஒரு தடவை வந்து உங்ககிட்ட பணம் வாங்கினதுக்கு நீ ஓயாம வந்து பணம் கேப்பியா? போட்டானா என்ன எல்லாம் பிள்ளைப்பாய் போச்சா? ஜெர்க்கே இல்லாம இருக்கா? இதுக்கு மேல அடிச்சா கொலைக்கேஸ். பாலா போல படுவாவி பயலே. இவ்வளவு நேரமா டார்ச்சர் பண்றான்னு எவனையோ சொல்ற மாதிரி சொன்னானே, அது நான் தானே எனக்கு தெரியாம போச்சு. இது எங்கிட்ட கிடந்து வந்துச்சு. அட லூசு மூதேவி, ஏற்கனவே தான் உன் கூட்டாளிங்களா மேய்ஞ்சிட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் இன்னும் என்ன இங்க வாழுது? மறுபடியும் என்ன சவுண்டு? வர்ற கழுது ஆளோட ஆளா வந்து கடிச்சிட்டு போகுமா? தனியா வர்றாங்க. யாரா பிசாசு மாதிரி வர்றவன்? ஒருவேளை நம்மகிட்ட வட்டிக்கு வாங்கினவனா இருப்பானோ? எதுக்கு கூட்டு போய் செக் பண்ணுவோம். டேய் நெல்லு அப்படி வா. பின்னால என்னடா முகம் பூரா மூடி இருக்கு? யாரா இருப்பாங்க? அதே கவட்ட காலு. ஏமாத்திர மொட்டப்பட அந்த 10 மூஞ்சிய மறைச்சா மொட்டை மண்டை தெரியாம போயிருமா? டேய் காலை வச்சு ஆளை கண்டுபிடிப்பாண்டா அந்த கந்து வெட்டி கருப்பு. யாருல வந்து இல்ல அங்கடி வர வட்டிக்கு பணம் வாங்குறப்ப 32 காஞ்சி வாங்கின இல்ல. இப்ப காசு கொடுத்து முன்னால வந்து மூடிட்டு போறியே, இப்படி மூஞ்சிய முடிஞ்சு மனதால மாட்டி மண்டைய போட்டேன்னா என் பணத்தை எவன் தருவான்? எவன்டா தருவான்? ஏறா காசு எடு. 2 நாள்ல தர கருப்பு. 2 மாசமா 2 நாள் தரேன் 2 நாள் தரேன் டீல வரைய. யார் வீட்டு காசு? ஒப்ப வீட்டு காசாது. எவ்வளவு இல்ல கருப்பு? காசு இல்ல கருப்பு. ஒண்ணுமே இல்ல கருப்பு. ஒத்த பைசா கூட இல்லாம எதுக்கு ரோட்ல மாறற? போ போடா. காசே இல்லாம என்னடா போச்சு? கொய்யால என்ன போச்சு? ராஸ்கல் ஐயோக்கிய பயல. பணம் இல்லாம வெளியே நடமாட உன்னை வச்சுக்கிறேன். முட்டைக்கண்ணே 3000, 30, 45, மேலே கிளி 815. என்னது 3 லட்சத்துல 1 லட்சம் வட்டி போட்டுருக்கா? ஆனா பூராத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா 90,000 தான் வருது. மிச்சம் 10,000. ஆஹா இவன் கணக்கே விட்டம் போல் இருக்கே. யாரா இருக்கா? காத்தவராய வாங்கின 10,000 விட்டம் ஐயா. கையோடு எழுதும் பெரிய அமௌண்ட். யாராது? என்னப்பா யாரா இருந்தாலும் இப்ப வட்டி கொடுக்கறப்பா இடத்த காலி பண்ணுப்பா. நான் தானே பாண்டி. பாண்டியா? ஆனா நம்ம ஊருக்காரன். ஆமாண்ணே. நம்ம பாக்கியக்கா மகன். நான் தானே. என்னடா அது நகை நட்டு கை விரல்ல பூரா குட்டுக்காரங்க மாதிரி மோதிரம் எல்லாம் போட்டுக்க. இப்ப எங்க இருக்க? என்ன செய்யற? எப்ப வந்த? வந்து 3 நாள் ஆச்சுனே. கிளாஸ்ல ஓஹோன்னு இருக்கேன். இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். போயிட்டு வா. போய் சமத்தா பொழைச்சுக்கடா.
என்னைய மாதிரி வெள்ளேந்தியாவும் வெகுளியாவும் இருந்துராத. ஆமா உங்க வட்டி குடுற பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? அதை ஏன்டா கேக்குற பாண்டி? எங்க பாட்டியோட பணம் 3 லட்சம் வந்தவன ஒரு எடுவட்ட பையனை கூப்பிட்டு, அண்ணே உன் பேசு டெரரா இருக்கு, இத வச்சு நீ வட்டிக்கு விட்டீங்கன்னா பணத்தை கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னா ஆசைப்பட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டிக்கு விட்டா அந்த கலசர பள்ளிகளுக்கு பூரா காசை வாங்கினதுல இருந்து ஒருத்தரை கூட கண்ணுல பார்க்க முடியலப்பா. அப்படியே கைங்களவுமா பிடிச்சு காசை கேட்டா நான் அவங்கிட்ட வட்டிக்கு வாங்கின மாதிரியே என்ன டீல் பண்றாங்கடா. தாங்க முடியலடா பாண்டி. ஏய், நீ ஒரு 1000 ரூபாய் உன் தங்கச்சி சடங்குக்குன்னு வாங்கிட்டு ஓடணும் தானே? ஆமாண்ணே சார் மறந்துட்டேனே. மறப்படா மறப்ப, நீ மறப்ப, நான் மறப்படா எழுதி வச்சிருக்காங்க பாரு. போடா போடா, நீ இந்த ஊருக்காரன் தானே? என்னையும் மத்தவங்க மாதிரி நினைக்காத. நான் மானஸ்தன். உங்ககிட்ட வாங்கின 1000 ரூபாய்க்கு 5 பவுன் செயின் வச்சுக்கோ. 1000 ரூபாய்க்கு 5 பவுன் சங்கிலியா? டே உண்மையிலே இந்த ஊர்ல நீ ஒருத்தன்டாண்டா நல்லவன், ஒருத்தன்தான். ஆமாண்ணே, நீ கொடுத்த காசை வச்சு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷப்பா. என்னப்பா 3 லட்சத்துல 1 லட்சம் போக மீதி 2 லட்சம் இதுதானே இருக்கு. டேய், இப்ப இதே ஐம் பண்ற நீ? அண்ணே, உன் பணம் எனக்கு ஒண்ணு வேண்டானே. நான் ஒரு யோசனை சொல்றேன் கேட்டியா? என்னப்பா? என்ன நம்பி நீ மெட்ராஸுக்கு வந்தீன்னா இந்த 2 லட்சத்தை 2 கோடி அவனுக்கு ஆக்கிட்டேன். டேய், என்கிட்ட பணம் வாங்கின அந்த பரதேசி பூரா இதே மாதிரி தான்டா பேசுறாங்க. ஒன்னே மட்டும் நான் எப்படா நம்புறது? அண்ணே, நம்ப போனே. உண்மையிலே நீ 1000 ரூபாய்க்கு 5 பவுன் சங்கிலியை கொடுத்துக்கினா ரொம்ப நல்லவனா தாண்டா இருப்ப. அதுவும் பாக்கிய கமால்ல ஓகேனா தான் இருப்ப. இப்ப மெட்ராஸ் தானே பண்ணி நான் இப்படி உங்கள வந்துருவா. வாங்க வாங்க போலாம். என்னை கொண்டு போய் டெவலப் பண்ணி விடு. கண்டிப்பாண்ணே. கொஞ்சம் உள்ள போய் துணிமணி அந்த பெட்டி அது பாட்டுக்கு அங்கேயே திறந்துடாத. தொட மாட்டோம்ல. பாவம், நம்மளாவது ஊருக்கு கூட்டி போய் இவரை எப்படியாவது ஒரு கோடி சொன்ன ஆக்கி விட்டுருவோம். ஐயா பாண்டி, போமா வாங்க போலாம். நன்றி கிட்ட மனிதனை விட்டனே. என்னதா எங்கடா கிளம்பிட்டே? சும்மா அப்படியே பஜார் பக்கம் போய் சரக்கு பர்ச்சேஸ் பண்ண போறேன். அட்ஜஸ்ட் பண்ண போறியா? கரெக்டா கேக்குறா. அட்ஜஸ்ட் பண்ண போகல, பர்ச்சேஸ் பண்ண போறேன். அப்படியா? போறதான் போற. இந்த நாய உசுன்னு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது. அடிச்சிருச்சு ஒன்னையுமாவா? அப்ப இதுக்கு முன்னால எத்தனை பேர் கிடைச்சிருக்கு? இந்த மாசம் பூரா 30 பேரை கடிச்சு தொலைஞ்சிச்சு இந்த மூடாவி. 30 பேரையா? அடி சிரிக்கி மக சிரிக்கி. 30 பேரை கடிச்சு தெரிஞ்சு மறுபடியும் என்ன சூன்னு சொல்ல சொன்ன? கருப்பா இருக்கிறத கடிக்காதுன்னு நினைச்சு சொன்னேன். கருப்பா இருக்கவன கடிக்காதா? அதையே சொன்ன? அடி சிரிக்கி மக கிறுக்கி. நாய்க்கு கரிதாண்டி முக்கியம், கருப்பு சோப்பா முக்கியம். பீத்தர சிரிக்கி, உன் பொழுதுபோக்கு நான் தான் கிடைச்சனா? உன்னை இப்ப கேட்க முக்கியம் என்ன பேசாதடா. அந்த முக்குல மொட்டை மொட்டை டாக்டர் இருக்கா, அவங்கிட்ட போய் இடுப்ப சுத்தி 20 ஊசி போட்டுக்கோ. இல்லீன்னா விஷம் தலைக்கேறி வெறி முடிச்சு தெருவுல போற வாரம் கடிச்சு கொதல போற. போடா. போற வரணும்ல கடிப்பனா? அடி பாவி மவளே, நீ பார்த்த வேலை. அட போது போற நாய இன்னொருக்கா சூன்னு சொல்லிட்டு போ. மறுபடியும் நானே வா? அடி கெட்டண்ணம் முடிச்சவளே, உனக்கு என்ன இருமா அப்படி? உள்ள ஓடிட்டியா? ஏய் கிளவி, நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து அந்த குளவிய போட்டு உடனே கொல்லல. ஆஹா, அடுத்த ரவுண்டு கலாட் ஆயிருச்சே. அதை அட்ஜஸ்ட் பண்ணி கிளம்பிடா மாடசாமி. ஆத்தடி எத்த தண்டி. ஏயா ஊசி கொண்டு கடப்பால கணச்சு கொடுத்துருக்கேன். பாடி தாங்க. குரங்கு 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 பிறந்த குரங்கு. நீ குத்துற ஊசி கோட்டை தாண்டி மறுபக்கம் வந்துருச்சியா? இந்த மாதிரி 20 ஊசிக்கு 10 ஊசி போட்ட இல்ல, இதோட ஆளை விட்டியா? நான் ஓடிடுறேன். முடியாது, இன்னும் 10 ஊசி போடணும். யோ, நாய் கடிச்சா தொப்புளை சுத்தி 16 ஊசி, இடுப்பை சுத்தி 20 ஊசி எல்லாம் பழைய டேட் பண்ணியா? அதையா இன்னும் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படியா? உங்க அம்மா பல்சு, உங்க அப்பா பல்சு, உங்க பொண்டாட்டி பல்சு, எங்க பசங்களும் பல்சு, நீயே பல்சு. எல்லாரும் நீ க்ளோஸ் பண்ணலாமா? எல்லாரையும் க்ளோஸ் பண்றியா? யோ, பழைய ட்ரீட்மெண்ட க்ளோஸ் பண்ணியான்னா என் ஃபேமிலியை க்ளோஸ் பண்றேன்ற? ஐயா, இங்க பாரு, வேலை செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா மூளை குழம்பி விஷமூசி எழுத்தி குத்தி கொண்டுடுவேன். விஷமூசி ஏத்துவியா? டேய், உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா. ஏதோ எமே மட்டில வந்த மாதிரியே தெரியுது. இவனுக்கு நாய் எவ்வளவோ தேவல போல் இருக்கு. பேசாம எங்க இரு, வெளியில வராது. மூச்சு. இந்த குரல் இந்த கிளவியோட குரல் மாதிரில இருக்கு. போய் பாப்போம். நானா வந்து கேட்டதா கம்ப்யூட்டர் கொடுப்பியா? அதே கிளவி கொடுத்துக்க மாட்டியா? இங்க இவன் கிட்ட ஒரு பேரை நாய் கடிச்சு அனுப்பியிருக்கிறான்.
22 பேருக்கு தான் கமிஷன் கொடுத்துக்கிறேன். மீதி 8 பேருக்கு எப்ப தர போற? கமிஷனா? என்ன சொல்றா? இப்ப கூட மாடசாமி ஒருத்தன் அனுப்பி 20 ஊசி ஓட்டனே. அதுக்கு எங்க கமிஷன்? அடி பாவி மவளே, அது ஓனாயா? என்னை கவட்டியில கடிக்க விட்டது வியாபாரமா? சூன்னு சொல்லா டைமிங்ல கிடைக்கிற நாய சோம்பேறி ஆக்கி இருப்பாள் தெரியுத. அதுக்கு நான் கறி வாங்கி போட வேண்டாம். காசு எடுயா. இந்த பாரு, ஒழுங்கா பணம் தரல நம்ம வியாபாரத்துல விரிசல் வந்துடும். விரிசலா? அடியே கிளவி! ஏய், ஓடாத ஓடாத, ஓனையில கொண்டு விடும் உங்களை. டேய், உன் முட்டையும் ஊசியும் பார்க்கும் போதே நான் நினைச்சேன்டா, உனக்கு இன்னைக்கு அறுவை சிகிச்சை என் கையில தாண்டி. ஏய் கிளவி, அவன் நாய காவலுக்கு வச்சு தாண்டி பாத்திருக்கேன். நீ ஒவ்வொருத்தனையும் கடிக்க விட்டு சம்பாதிக்கிற பத்தியா? என்ன மூலடி உனக்கு? அடி சண்டால பாதகத்தி, சிவனேன்னு ரோட்ல போய்க்கிருந்தவன சூன் ஒரு வார்த்தையை சொல்ல வச்சு நாய விட்டு குதிரை விட்டியே. அக்குன்னு கவட்டில கவன நாய் காலிஞ்சு மேல கவிந்தா என் வாழ்க்கையே பிளாட் ஆயிருக்கும்படி. மரியாதை கவுசல்ல பாதி பெரிய கடை தம்பி ஓனர் நல்லா இருக்கா? இந்த வாஷிங் மிஷின் ஐட்டம்லாம் எந்த ஃப்ளோர்ல இருக்கு? 5வது ஃப்ளோர்லயா? வா லிஃப்ட்ல போவா. ரோகிணி, இப்படி போல்டான நிலையிலையும் இப்படி கோல்டு மாதிரி உன்னை கட்டி வச்சிருக்காங்களே, ஓ வம்சத்துக்கே நான் தலை வணங்குறேம்மா. அதெல்லாம் இருக்கட்டும் மாமா. சாரி வாங்கி கொடுத்துருக்கீங்க. இந்த கடையில என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறீங்க? இந்த கடை ஓனரே எனக்கு ஃப்ரெண்டு தாமா. அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் நீ வேணுங்கிறத கை நீட்டு அவ்வளவு எள்ளி வேன்ல போட்டு புறப்பட்டு போயிட்டே இருப்பா. அப்புறம் இங்க நிக்கப்படாது, காலம் கட்டி கிடக்கு. லிஃப்ட்டுக்குள்ள போய் நில்லு. இந்த வந்துடுறேன். இன்னைக்கு டிவி பிரிட்ஜ் இதுல ஏதாச்சும் ஒரு சாம்பில வாங்கிட்டு போயிட வேண்டியதான். இந்த ஏமா நான் முன்னால சச்சோ, நம்ம பொருட்கள் ஒரு லேடிஸ் முந்திருச்சே. நம்ம சேர்ந்து போறது நாகரிகம் இல்ல. போய் விட்டுட்டு விட்டு நம்ம தனியா போவோம். தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடு. தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடணுமா? என்னடா இது? யாரு இந்த அம்மாதானா? வேற எதுவும் பிரம்மையா? தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும். மறுபடியும் உள்ள வந்து கதவை மூட சொல்ற மாதிரி இருக்கு. இவங்க தானா? ஆளை பார்த்தா பேமிலிமா இருக்காங்க. இவ்வளவு ஓப்பனாவா கூப்பிடுவாங்க? தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும். மறுபடியும் கூப்பிடுறாங்களே. சிரிக்குது. அடாடாடா, மெட்ராஸ்ல இந்த கேப்ல இதெல்லாம் நடக்குதா? ரூம்பே போட வேணாம் போல் இருக்கே. தயவு செய்து மாடசாமி, இன்னும் நீ மறுபடியாவே நினைக்கிறேன்னா உன்னை குலக்கட்டே நினைச்சிருவாடா. வழியக்க வந்த வாழைப்பழத்தை தோலோட நசுக்குன்னு முழுங்கு. இன்னைக்கு சாம்பிள் பார்க்காத, புல் பச்சஸே பண்ணிரு. நல்ல பிள்ளையா இருக்காளே, எதுக்கு ஒரு தடவை கேட்டுக்கிறோம். ஐயோ, கூப்பிட்டுட்டே இருக்காளே. எக்ஸ்கியூஸ் மீ, வரவா? வாங்க. வர சொல்லிட்டா, வர சொல்லிட்டா. முதல்ல கதவு முடியும். ரோகிணி, ரோகிணி, உள்ள ஒரு பொம்பளை நிக்கிறான்னு மரியாதை கொடுத்து வெளியே தான் நின்ன. அவளா தான் உள்ள வந்து கதவு முடுங்க, கதவு முடுங்க, கதவு முடுங்கன்னா ஒரு ஆம்பளை எவ்வளவு நேரம் தான் பொறுப்பா? ஒரு தடவைக்கு 4 தடவை யோசனை பண்ணி தான் கோதால குதிச்சேன். பழிய ஏமல போடுறாங்க. நீ தாமா கூப்பிட்ட? இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஐயோ ஐயோ, டேப் ரெக்கார்டு சவுண்டா? ஐயோ, அவசரப்பட்டு பாஞ்சிட்டனே. புது பொண்டாட்டிக்கு லிஃப்ட் வாங்கி கொடுத்தா உங்க கடைக்கு கூட்டு வந்தாங்க. உங்க கடையில இருக்கிற லிஃப்ட்டுக்குள்ளேயே இவளை கண்டம் பண்ணிட்டாங்க. ஆமா, சொல்ல கிளம்பி சவுண்டா வைக்க. உள்ள விடுவோம். இவதான் அப்பாவை மயக்கனவ. என்ன இப்படி கீழ இருந்து மேல வரைக்கும் பாக்குறா? இவனுக்கு எதுவும் தெரியுதோ? இவளா? இவன்டா அப்ப எதுவும் தெரியும்? ஏண்டா வர வர உங்க அப்பன் டேஸ்ட் இவ்வளவு கேவலமா போயிருச்சு? அடே, எனக்கு என்ன குறை இருக்குன்னு இந்த கருவாச்சியை கட்டிக்க துடிச்சாரு. அம்மா, கரு கருன கருப்பு நமிதா மாதிரி இருக்கால, அதான் ஐயா கவுந்துட்டாரு. ஐயோ, இவன் வேற நமிதா நயன்தாரான்னு எல்லா வேலையும் உசுப்பத்தி விடுறானே. என்ன ஆக போதோ? அம்மா, இவள ரூம்ல வச்சு பூட்டிடுவோம். கல்யாணம் கேன்சல் ஆயிரும். அப்புறம் எல்லாம் ஓகே தானே? டேய், உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியாதுடா. இன்னைக்கு வேணா இவளை பூட்டிடலாம், ஆனா நாளைக்கே இவளை தூக்கிட்டு போய் இவ கழுத்துல தாலியை கட்டிடுவான். உங்க அப்பனுக்கு பிடிச்சு போச்சுன்னா விட மாட்டான். என்னதான் பண்ணலாங்கிறப்ப? இவ்வளவு நாளா எவ்வளையோ கூத்தியால வச்சிருக்காருன்னு இருந்தோம்.
இப்ப கல்யாணம் வரைக்கும் போயிருக்காரு. நீ என்ன பண்ற? பேசாம இவ கழுத்துல தாலியை கட்டு. எப்படியோ நம்ம சொத்து நம்ம கையை விட்டு போகாம இருந்தா சரி, கட்டு. ஏய், அம்மா ஏதோ சொல்ல வரா, வாயிலுக்கு எடுத்து என்னன்னு கேப்பமா. ஓடி போயிருவாடா. கருவாச்சி விட்டா பறந்து போயிருவா. கட்டுறா தாலிய, கட்டுறா. ஏய், ரொம்ப கத்துற கொமட்லயே குத்துவேன். ஏன் புள்ளைய முதல்ல தாலிய கட்டுறான். ஐயோ, நம்ம ஒரு பிளான போட்டா இவனுக்கு ஒரு பிளான போட்டார்களே. அம்மாடி, இவன் வெறி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்கொடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. டேய், என்னடா அப்படி பாக்குற? பகல்ல கூட பார்க்காம ஃபர்ஸ்ட் நைட் முடி. தூக்கிட்டு போ. அடிச்சன வாடி, அடிக்கணும் அடிக்கணும் அடிச்சன வாடிக்கு. டேய், நீங்க எங்கடா போறீங்க? போங்கடா. ஐயோ ஐயோ அம்மா, ஐயா அம்மா அம்மா. ஐயோ, டேய் டேய், என்னடா கண்ணா, என்னாச்சு? உள்ள போட மாட்டேன் மல்லு கட்டி இஷ்டத்துக்கு என்ன போட்டு மெதி மெதி வெத்திக்கிறான். ஐயோ கேட பயல. டேய், அவ கை கட்டு வாய் கட்டலாம் அவுத்து அன்பா அனுசரணையா பேசுனியா? எங்க அதுக்குள்ள அவ கண்ட இடத்துல மெதிக்கிறான்னு சொல்றல. ஐயோ ஐயோ, அவ முரட்டு கட்டையா இருந்தாலும் அவளே என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானடா. நல்லா காஞ்ச மாடு கம்பல பாஞ்ச மாதிரி பாஞ்சிருப்ப. உங்க அப்பா புத்தி தானே உனக்கு வரும். டேய், நான் பக்குவமா பேசி கன்வின்ஸ் பண்ணி வைக்கிறேன். அப்புறமா வா, புரியுது? அம்மா ஏன் கத்துறாங்க? என்னமாச்சு அம்மா? ஏமா இப்படி பேய் இறங்க மாதிரி வந்திருக்க? அம்மா என்னாச்சு சொல்லுமா. ஆம்பளடா. உன் பிள்ளை என்னைக்குமே ஆம்பளதாமா. இன்னைக்கு அதுல டவுட் உனக்கு? சொல்ல சொல்ல கேட்கல, இப்படித்தான் நிரூபிக்க முடியும். போய் எங்கேயாச்சும் மசூதியில போய் மந்திரி. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. அதென்ன உள்ள வந்து ஆத்திர பயிர மாதிரி பயிரமல போட்டனா பொளந்துரும். டேய், நீ வெளியில வா. உன் கண்ணாடிக்கு நல்லா உடைச்சு உன்னை கண்டமாக்கல. உனக்கெல்லாம் பகல்ல பசங்க கேக்குது. ராஸ்கல் பாவி சிரிக்கி மக்கா. உள்ள வந்து கண்ட இடத்துல கடிக்கிறானே. என்ன அழகா சிக்னல் கொடுக்கிறாரு பாரு. கமா. எஸ் பாஸ். டேய், டோட்டல் ஃபேமிலி அவங்க குலசாமிக்கு மொட்டை அடிக்க போயிருக்கு. அவங்க மொட்டை அடிச்சிட்டு வரதுக்குள்ள நம்ம உள்ள வந்து மொட்டை அடிச்சிடணும். ஓகே? ஆண்டவரே, என்னப்பா ஒரு குட் நியூஸ். என்னடா? ஒரு நிமிஷம். என்னடா ஒண்ணுமே சொல்லாம போத்துற? இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? கவுண்டிங்ல கன்மா இருக்குங்கடா. ஆண்டவா, இது ஆரம்பம். இந்த மேட்டர் முடிஞ்சனா என்ன பண்றோம்னு பாருங்க. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. அழுதுருவனா? ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்றேன். அப்படியா? இருங்க, கையை கழுவணும். அழுகுன கைதான்டா. உங்க கையை இப்படி நீட்டுங்க. உங்க அப்பா பாட்ட முப்பாட்டம் எல்லாரும் வேண்டிக்கிட்டு ஒரு 3 சொட்டு கீழே விடுங்க. விடுங்க விடுங்க. டேய், இருங்க. இப்ப திருட வந்திருக்குமா தேவசனத்தை வந்திருக்குமாடா? ஆண்டவா, அந்தந்த ஸ்பாட்லயே நம்ம பாவங்களை நிவர்த்தி பண்ணிடணும். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே. பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. திருட வந்த வீட்டு வாசல்ல நிப்பாட்டிக்கிட்டு எவ்வளவு வேலை வாங்குறாங்க. இப்ப தரங்க. கடவுளே, கதவை திறந்தவன கண்ணுல பறதெல்லாம் பொக்கிஷமா இருக்கணும்பா. இன்னைக்கு நல்ல வேட்டை. பூட்ட போலீஸாய் போட்டு எப்படி பூமா திறக்கிறாரு பாடுறா. லெஜெண்டா. என்னடா போலீஸ் பணம் முடிச்சு அடைச்சு வச்சிருக்காங்க? அடைச்சு வைக்கலடா, உன்னை புடிக்க வந்திருக்கோம். புடிக்க வந்திருக்கீங்களா? ஆமா, நாங்க இங்க திருட வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு மட்டும் இல்லடா, ஊருக்கே தெரியும். சுத்தி பாடுறா சொக்கி. சுத்தி பார்க்கவா? சைடுல பாடுறா. சைடுல எந்த சைடுல? வாழ்த்துகிறோம். எங்கள் ஆருயிர் அண்ணன் திருடர் குலத்திலகம் செயல் பாண்டி அவர்களது 100வது திருட்டு விழா வெற்றி பெறவும் மேலும் பல வீடுகளில் திருடி 1000வது திருட்டு விழாவை கொண்டாட மனமாற வாழ்த்துகிறோம். இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள். இடம் 8 சிவன் கோயில் தெருவு, நாள் 10/6/2010, நேரம் இரவு 12 மணி. என்னடா இதெல்லாம்? என்ன என்ன ஆண்டவரே, அவன் எதுக்கு போஸ்ட் அடிச்சு பிரமாதம் கொண்டாடுறாங்க. உங்க சாதனை ஊருக்குலாம் தெரிய வேணாமா? அதுக்குதான் இந்த ஏற்பாடுலாம். அதுக்காண்டி இப்படியாடா? நான் என்ன காது குத்தி கடா வெட்டி பொங்க வைக்க வாடா இங்க வந்தேன். திருட வந்திருக்கேன்டா. திருட்டு துள்ள எவனாச்சும் 100வது திருட்டுன்னு போஸ்டர் அடிச்சு திருட போற வீட்டு அட்ரஸ் போட்டு ஒட்டுவாடா. அது என்னடா இதெல்லாம்?
ஒரு தடவை கூட திருடல. ஆனா டோட்டல் தமிழ்நாடு போலீஸ பூரா கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி. டேய் வாடா. சரி என்ன இருந்தாலும் நம்ம தானே தலைமை, கிளம்புவோம். டேய் ஏறா. உடனே நிமித்திடுவாரு. குருவியை கூட சுட்ட கிடையாது. அப்ராணி சப்ராணியை பார்த்தோன்னு நீட்டுறது. என்ன திறந்த மணி கிடக்கு, மூடுங்க. சார் நான் சொன்ன ஏறிட்டேன் சார். அப்புறம் புதுசா வேலைக்கு சேர்ந்த போலீஸ் மாதிரி அடிக்கிறீங்க. இங்க வாடா. என்னத்தை பாக்க அங்க என்ன அவுத்து போட்டு ஆடுறாங்க.